திடீர்னு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த கேசரியை ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காஞ்ச திராட்சை பிடிக்குன்னா அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அதே நெய்யில் 1 டம்ளர் அளவு ரவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது அந்த ரவை வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கல்யாண வீட்டில் கிடைக்கும் இல்லையா கேசரி, அந்த அளவு இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் சேர்த்துக்கோங்க. கட்டிப்படாமல் நல்லா கிண்டி விடுங்க. ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் அன்ஹெல்தின்னு நினச்சிங்கன்னா அதை சேர்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் இந்த சால்ட் போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை வறுத்து வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கிட்டு கடைசியாக ஒரே 1 ஸ்பூன் நெய் போட்டு கிளறிட்டு அப்படியே சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். 90s கிட்ஸாக இருந்தால் தெரியும் இதோட அருமை. ஏன்னா எல்லா பர்த்டேக்கும் இதுதான் வந்து ஸ்பெஷலாகவே இருக்கும். கேக்லாம் இப்போ தான், அப்போல்லாம் கிடையாது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.